நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிற ட்ரபிள், ஆஹா வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகிற தெலுங்கு மூவி 35, இந்த 2 படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். 35 விஸ்வதேவும் நிவேதா தாமஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு அருண் வருண்னு 2 பசங்க. இதில் அருண் எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் வாங்கினாலும் மேக்ஸில் மட்டும் 0 மார்க் தான் வாங்குவான். இதனால் அருணுக்கு ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி அடிக்கடி சில பிரச்சனைகள் வருது. எப்பயுமே 0 மார்க் வாங்குற அருண் எப்படி 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகிறான். இதுதான் 35யோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஓப்பனாக சொல்லணும்னா இங்கே மகாராஜா, வாழை, லப்பர் பந்துன்னு தரமான படங்கள்லாம் அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஆனால் தெலுங்கு சினிமாவில் பார்த்தோம்னா பில்டப் மட்டும்தான் கொடுப்பாங்க. தரமான படங்கள்னு இந்த ஏரியில் தெலுங்கு சினிமாவில் பெருசாக எதுவுமே வரலை. ஆனால் இந்த 35 அதை சரி பண்ண வந்த ஒரு படமாக தான் நான் ஃபீல் பண்ணேன். தாரே ஜமீன் பர் இங்கிலீஷ் மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைப்பில் வந்திருக்கிற ஒரு படம் தான் இந்த 35. நிவேதா தாமஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கலக்கிட்டாங்க. நிறைய சீன்ஸில் தனியாக நின்று பர்ஃபார்மன்ஸில் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம். அருண் ரோலில் ப்ளே பண்ண அந்த குட்டி பையனோட பர்ஃபார்மன்ஸும் செம. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. இந்த படம் பார்க்குறப்ப லைட்டாக வேறு சில படங்களும் ஞாபகத்துக்கு வந்து போகும். கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி பசங்களோட உட்காந்து ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஓவராலாக கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த 35. தமிழ் டப்பிங்கில் இந்த படம் இல்லை. ஆனால் இன்னும் 2-3 வீக்ஸில் தமிழ் டப்பிங்லேயும் வந்துரும்னு நினைக்கிறேன். நல்ல படம், மிஸ் பண்ணாதீங்க. ட்ரபிள், செய்யாத ஒரு கொலைக்காக ஹீரோ ஜெயிலுக்கு போகிறாரு. தன்னை ஒரு நிரபராதின்னு நிரூபிக்க அந்த ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வெளியில் வந்து ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கு அடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் தான் ட்ரபிள். எனக்கு இந்த படம் பிடிச்சது. இது ஒரு கிரைம் காமெடி த்ரில்லராக எடுத்திருக்காங்க. ரன் டைம் 1 hour 38 minutes தான். தமிழ் டப்பிங்லேயும் இந்த படம் இருக்குது. பெருசாக இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்கலை. ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே என்கேஜிங்காக தான் போச்சு. ஆனால் இந்த படத்தில் எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பெருசாக இந்த படம் போர் அடிக்கலனாலும் அங்கங்கே வர அந்த லாஜிக் ஓட்டை பெருசாகிக்கிட்டே தான் போச்சு. இந்த படத்தோட ஸ்டோரிஸில் தமிழ் படங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்ச் கிரைம் த்ரில்லர் தான் இது. டைம் பாஸ் பண்ணி இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமாக இதில் எதுவும் கிடையாது.